நீங்கள் ஒரு வேலை விஷயமாவோ இல்லைனா ஒரு படிப்பு விஷயமாவோ வெளியே போகிறீங்கன்னா இப்போ ஆதார் கார்டு வந்து மறந்து வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா கவலையப்படாதீங்க. நம்ம இந்த வீடியோ முடிகிறதுக்காட்டியுமே அந்த ஆதார் கார்டை தெளிவாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபும் நம்ம கன்வெர்ட் பண்ணி ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரோமுக்கு போயிடலாம். குரோம் ஓப்பன் பண்ணிட்டு மை ஆதார் UIDAI அப்படின்னு கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் டைப் பண்ணால் தான் கரெக்டாக போகுமே. அப்புறம் ஃபஸ்ட்டு வர லிங்கில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே தள்ளி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார்னு இருக்கும். அதில் வந்து மை ஆதார் கார்டு நம்பர் வந்து என்னோட ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணணும். ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கேப்ச்சா இருக்கும். கேப்ச்சாவும் தப்பு இல்லாத போடுங்க. இல்லைனா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப டைப் பண்ணுறதா இருக்கும். கேப்ச்சா ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிட்டீங்களா? அப்புறம் கெட் ஓடிபி கொடுத்துருங்க. சென்ட் ஓடிபின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுக்கறதுக்கு முன்னாடி இதில் மாஸ்க்டு ஆதார் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்புறம் வந்த ஓடிபியில் டைப் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை டவுன்லோட் கொடுத்துருங்க. கொடுத்துருவோடனே உங்கள் ஆதாரை வந்து வந்துடும். கொடுத்துருவோடனே கொஞ்சம் நேரம் அப்படியே லோடிங் ஆகும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேரோட ஸ்டார்டிங் 4 எழுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இன்சில் இல்லாத 4 எழுத்து கேப்ஸில் இருக்கணும். அதேமாரி டேட்டா பத்து வந்து என்ட்ரு பண்ணணும். உங்கள் ஃபைலாக வந்துடும். ஃபைல் வந்துட்டு பிறகு இப்போ எப்படி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள் பேரோட ஸ்டார்டிங் 4 எழுத்து மட்டும் கேப்ஸில் இருக்கணும். 4 எழுத்து மட்டும் கேப்ஸில் போட்டு டேட்டா பத்து போட்டிங்கன்னா டேட்டா பத்து 4 போட்டால் போதும். வருஷம் மட்டும் போட்டால் போதும், வந்துடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ஆதார் கார்டு இல்லாத தேடிட்டு இருந்தாங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.